பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபாத். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தராவிலை சூரத்துர் ராத், சூரத்து இப்ராஹிம், சூரத்துல் ஹிஜ்ர், அதே போன்று சூரத்து நஹலுடைய பாதி வசனங்கள் ஓதப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தராவியுடைய தரிசிலே சூரத்து யூசுஃபுடைய ஒரு வசனத்தை உங்களுக்காக எடுத்திருக்கிறேன். சூரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முழு சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையுடைய முழு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்திலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். சூர யூசுஃப் படிக்க வேண்டிய ஒரு சூரா. ஒவ்வொருவரும் தர்ஜுமாவை எடுத்து படிக்க வேண்டிய சூரா. ஏனென்றால் இந்த சூரத் யூசுஃபிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படியான நிறைய பாடங்களை அல்லாஹ் தருகிறான். எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையிலே கவலை, துக்கம், சோதனை எல்லாம் வருமோ, அதே போன்ற சூரத்துல் யூசுஃபிலே ஒவ்வொரு பாகத்திலும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாகத்திலே கவலை, ஒரு பாகத்திலே சந்தோஷம், ஒரு பாகத்திலே சோதனை, இப்படி ஒவ்வொரு பாகங்களாக என்ன செய்ய வேண்டும், நாம் அதை படிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், சூரத்து யூசுஃபை அஹ்ஸனல் கஸஸ், வரலாற்றிலே மிக சிறந்த வரலாறு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த சூரத்து யூசுஃபுக்கு அல்லாஹ் தஆலா சாட்சி தருகிறான். சூர யூசுஃப் இதில் 3 கனவுகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். 3 கனவுகள். முதலாவது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். இரண்டாவது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கிற பொழுது அவருடைய கூட இருந்த அந்த ஜெயிலுடைய கைதிகளும் அவர்களும் என்ன செய்தால் ஒரு 2 கனவுகள். 3. மூன்றாவது அந்த மிஸ்ருடைய அந்த மன்னர் பார்த்த ஒரு கனவு. கனவுகளை பாருங்கள், 3 வகை. ஒன்று நாம் பார்ப்பது அல்லாஹ்வின் மூலமாக வரக்கூடியது, நல்ல செய்தி வரும், நற்செய்திகள் வரும். இரண்டாவது வகை ஷைத்தான் மூலமாக வரக்கூடிய கனவு, சில குழப்பத்தை போடுவான், அதே போன்று நிம்மதி பறிக்கக்கூடிய சில கனவுகள். மூன்றாவது அஸ்காத்து அஹ்லாம், எந்த தெளிவில்லாத கனவுகள். உதாரணமாக நாம் ஏதாவது யோசித்து கொண்டே இருப்போம், குடும்ப பிரச்சனையை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, அதுதான் என்ன வரும், கனவுகளே வரும். இதில் தெளிவில்லாத கனவு. எனவே இந்த கனவுடைய 3 வகைகள். ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, இன்னொன்று ஷைத்தான் புறத்திலிருந்து, இன்னொன்று தெரிவில்லாத ஒரு கனவு. இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கக்கூடிய கனவு என்ன? தன்னுடைய தந்தையிடத்தில் கூறுகிறார்கள், இத் கால யூசுஃப் லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகப வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். என்னுடைய தந்தையே, நான் கனவுகளை பார்த்தேன், 11 நட்சத்திரங்களும், ஒரு சூரியனும், ஒரு சந்திரனும் எனக்காக சஜிதா செய்கிறது என்று. தந்தை இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன சொன்னார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். சொன்னார்கள், உங்களுடைய சகோதரரிடம் இந்த செய்தியை நீங்கள் சொல்லாதீர்கள். எந்த கனவை பார்த்தீர்களோ அந்த கனவுடைய விளக்கத்தை செய்யாதீர்கள், உங்களுடைய சகோதரத்தை நீங்கள் சொல்லாதீர்கள். ஏனென்றால் தந்தைகளுக்கு பொதுவாக பிள்ளைகள் மீது பொறாமை இருக்காது. எல்லா தந்தைமார்களும் எப்படி என்றால், என்னை விட என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு இடத்துல இருக்கணும், என்னை விட என்னுடைய பிள்ளை நல்ல உயர்ந்து செல்லணும். ஆனால் சகோதரிடத்தில் என்ன இருக்கும், பொறாமை இருக்கும். என்னதான் கூட பிறந்த சகோதரன் சகோதரியாக இருந்தாலும் என்ன, அவரிடத்துல கூட சில பொறாமை இருக்கும். எனவே அதற்காக தான் யூசுஃப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், உங்களுடைய சகோதரிடம் லா தக்ஸுஸு ருயாக அலா இஹ்வதி, உங்களுடைய சகோதரர் என்ன செய்யாதீர்கள், இந்த கனவை நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன், கீதுலக கைதா, அவர்கள் உங்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள், நிறைய தில்லுமுலான விஷயங்களை செய்வார்கள், நிறைய சதிகள் செய்வார்கள். அப்படிதான் நடந்தது. சகோதரர்களுக்கு தெரிந்து விட்டு என்ன செய்தார்கள், சகோதரர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எதிராக சதிகள் செய்தார்கள். இரண்டாவது கனவு, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கிற பொழுது அந்த 2 கைதிகள் பார்த்த கனவு. ஒரு கைதி என்ன சொல்கிறார், நான் அந்த திராட்சை பழத்தை புளிவதாக நான் கனவுகளை பார்க்கிறேன், திராட்சை பழத்தை புளிவதாக நான் கனவுகளை பார்க்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், என்னுடைய தலைகளிலே ரொட்டி இருக்கிறது, அந்த ரொட்டி என்ன செய்கிறது, பறவைகள் தொட்டி தொட்டி அந்த தின்னுகிறது என்று சொன்னார்கள். அந்த கொத்தி இப்படி தின்னும் பறவைகளும், அப்படி என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த ரொட்டிகளை இந்த பறவைகள் என்ன செய்கிறது, இந்த கொத்தி கொத்தி தின்னுகிறது என்று சொன்னார். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த 2 கனவுகளுக்கு விளக்கம் தருகிறார்கள். சொன்னார்கள், யார் ஒருவர் அந்த திராட்சையை புளிவதாக பார்க்கிறாரோ அவர் மிக சீக்கிரமாக எஜமானுக்கு அந்த மதுவை அருந்தக்கூடியவராக, மதுபானத்தை கொடுக்கக்கூடியவராக, அந்த சர்வராக மாறிவிடுவார். இன்னொன்று, யார் தன்னுடைய தலையிலே
அந்த ரொட்டிகளை பறவைகள் குத்தி சாப்பிடுகிறதை பார்க்கிறாரோ அவர் மிக சீக்கிரமாக தன்னுடைய அந்த நிலையை பார்க்க போகிறார், அவர் சீக்கிரமாக ஜெயிலே வாழப் போகிறார் என்று. இப்போ பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பார்த்த கனவுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அதே போல் என்ன நடந்தது, அந்த கனவுகள் எப்படி விளக்கம் கொடுத்தாரோ அதே போல் நடந்து விட்டார். யார் அந்த பழத்தை புதியதாக பார்த்தாரோ அவர் எஜமானுடைய அந்த சர்வராக மாறிவிட்டார். இன்னொரு யார் அந்த தன்னுடைய தரையிலே அந்த ரொட்டிகளை பறவைகள் குத்தி சாப்பிடுவதை பார்த்தாரோ அவர் தன்னுடைய அந்த மௌத்தை அவர் அடைந்து விட்டார். இப்போ 2 கனவுகள். 3வது கனவை யார் பார்க்கிறார்? அந்த எஜமானன் பார்க்கிறார். என்ன சொல்கிறான்? அந்த எஜமானன் பார்த்த கனவு என்ன? 7 கொழுத்த மாடுகளை 7 ஒல்லியான மாடுகள் தின்னுகிறன. 7 கொழுந்த மாடுகளை 7 ஒல்லியான மாடுகள் தின்னுகிறன. அதே போன்று 7 பச்சை பயிர்கள் மற்றும் 7 உதிர்ந்த கதிர்கள். இப்படி இந்த கனவுகளை பார்த்தால் இந்த கனவுகளுக்கு யார் விளக்கம் கொடுத்தார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளக்கம் கொடுத்தார்கள். பொதுவாக அன்பான சகோதரர்கள், பெரியவர்களே, நாம் ஒரு கனவை பார்க்கிறோம் என்றால் அந்த கனவு என்பதை சில நேரத்திலே நாம் கனவுல எப்படி பார்க்குறோமோ அப்படி நடந்துவிடும். சில நேரத்தில் நீங்கள் கனவுல பார்க்கிறீங்க, யாராவது மௌத்தா போகக்கூடிய அந்த செய்தி கேட்குறீங்க, உண்மையாகவே அப்படியே நடந்துவிடும். சில நேரத்தில் எப்படி இருக்கும் என்றால் மிகப்பெரிய ஒரு மரம் அது சாஞ்சி விடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய வீட்டில் யாராவது சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் மௌத்தா போகக்கூடிய இருப்பார். இப்படி சில கனவு என்பது அது டைரக்டாக உங்களுக்கு தெரிந்துவிடும் கனவிலே. ஆனால் சில கனவுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக விளக்கம் தெரிய வேண்டும். பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய முஅப்பிர், அவருடைய தந்தையும் கனவுடைய விளக்கம் தரக்கூடியவர். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவருடைய கனவுடைய விளக்கம் தருகிறார்கள். அதே போன்று நாம் பார்க்கக்கூடிய கனவுடைய அந்த சில நல்ல கனவுகளையும் பார்ப்போம். அந்த நல்ல கனவுகள் சீக்கிரமாக நிறைவேறும் என்பது இல்லை. நம்ம நல்ல ஒரு கனவு பார்க்க உம்ரா போகிற மாதிரி, இப்போ உடனே நம்ம உம்ரா போக மாட்டோம், அதற்கான நேரங்கள் எடுக்கும். இப்போ எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கனவை பார்க்குறாங்க, அந்த கனவை பார்க்குறாங்க 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் அவர்கள் செய்தா செய்கிறது. அந்த கனவு உண்மையாவதற்காக எவ்வளவு ஆண்டுகள் எடுத்தது? நிறைய ஆண்டுகள். எனவே சில கனவுகள் அது நிறைவதற்கான அந்த டிஸ்டன்ஸ் என்பது மிக தூரமாக இருக்கும். அதே போல சகோதரர்களே, சில கனவுகள் பொய்யான கனவுகள் இருக்கும். என்ன சொல்கிறாங்க? அஹ்லாம். நீங்கள் ஏதாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க, அதில் கனவு வந்துடும். இப்போ அதை போட்டு நீங்கள் குழப்பக்கூடாது, இது அப்படி ஆகிடுமோ, இது அப்படி ஆகிடுமோ. இல்லை, அது என்ன ஷைத்தான் புறத்திலிருந்து அதற்கான என்ன ஒரு தெளிவான இல்லை. ஆனால் சகோதரர்களே, சில கனவுகளுக்கு விளக்கம் என்பது இருக்கிறது. அதுதான் முஅப்பிர். இதற்கெல்லாம் ஒரு படிப்பெல்லாம் இல்லை. இந்த கனவுகளுடைய விளக்கம் சொல்வது பெரிய பெரிய உலமாக்களுக்கு இந்த கனவுடைய விளக்கம் தெரியாது. பெரிய பெரிய உலமாக்களுக்கு இது எப்படி என்றால் வஹபி சலாயத்துன்னு சொல்வார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இந்த கிஃப்ட். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முதலில் தெரிந்து விட்டது, என்னுடைய பையன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போகிறான் என்று. அதற்காக சொன்னார்கள், உங்களை சகோதரர் அந்த கனவுடைய விளக்கத்தை சொல்லாதிருக்கு. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போன்று சில கனவுகள் அந்த கனவுடைய முஅப்பிர் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றில் இப்னு சீரீன் மிகப்பெரிய ஒரு முஅப்பிர். அவருடைய கனவுடைய விளக்கங்கள் படிக்க வேண்டும் எல்லோரும். அறிவுடைய கிதாப் இப்பொழுது தமிழில் கூட வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். படித்து பாருங்க, மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கனவுடைய விளக்கங்களை படிக்கிற பொழுது. ஒரு முறை ஒருவர் வந்துட்டு அவரை பார்த்து கனவு சொல்றார், என்னுடைய வீட்டுடைய அந்த கட்டிலுக்கு கீழே நெருப்பு எரியதை பார்த்தேன்னு சொன்னார். உடனே இப்னு சீரீன் சொன்னார்கள், உங்களுடைய வீடு சீக்கிரமாக எரிய போகிறதுன்னு ஜாக்கிரதையாக இருங்க. அதே போன்று வீடு எரிஞ்சு போயிடுச்சு. இன்னொருத்தர் வந்தார் சில மாதங்களுக்கு பிறகு. அவர் என்ன சொன்னார், என்னுடைய வீட்டில் கட்டிலுக்கு அடியில் நெருப்பு எரியதை பார்த்தேன். அவர் சொன்னார், இப்னு சீரீன் உங்களுடைய வீட்டுடைய கட்டிலுக்கு கீழே பொதியல் இருக்குது என்று. அதே போன்று வீட்டுடைய கட்டிலுக்கு கீழே பொதியல் இருக்குது. 2 கனவும் ஒன்றே ஒரு கனவு தான், என்ன ஒரு வித்தியாசம் இல்லை. இவரும் அதே கனவு தான் பார்த்தார், இவரும் அதே கனவு தான் பார்த்தார். 2 கனவுல சின்ன கூட டிஸ்டன்ஸ் இல்லை. மாணவர் கேட்டார், ஷேக் 2 பேருடைய கனவும் ஒன்று தான், ஆனால் விளக்கு மட்டும் நீங்கள் மாற்றமாக சொன்னீங்களா, எப்படி? அவர் சொன்னார், முதலாவதாக கனவை பார்த்தார்ல, அவர் வெயில் காலத்தில் கனவு பார்த்தார். வெயில் காலத்தில் ஒருவனுக்கு நெருப்பு என்பது பிடிக்காத ஒன்று.
எனவே அந்த நேரத்தில் அவரோட வீடு என்பது எரிஞ்சு போயிடுச்சு. இன்னொருத்தர் கனவு பார்த்தாருங்க. அவர் கனவு பார்த்தது குளிர்காலத்தில். எனவே குளிர்காலத்தில் ஒருவருக்கு நெருப்பு என்பது ஒரு புனிதமானது. எனவே அந்த நேரத்திலே நான் நினைச்சேன் அவருடைய அந்த கட்டளை கீழே புதையல் இருக்கும் என்று அதே போன்று புதையல் இருந்தது. அப்போ கணவன் சகோதரிகளே ஒன்றே சேமாக தான் இருக்கும். ஆனால் கனவுடைய அந்த நேரத்தை பார்த்து அந்த எல்லாம் சம்பவத்தை பார்க்க என்ன மாறும், விளக்க மாறும். அதே போன்று சிலர்கள் பார்ப்பார்கள். கனவுல ஒரு ஷேக் சொன்னார்கள், ஒரு மனைவி தன்னுடைய செருப்பு அதிகமாக அருந்து போகிறதை பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஒரு ஷேக்கிட்ட கேட்டாங்க, ஷேக் என்னது என்னுடைய செருப்பு அப்பப்போ அருந்து போகுது? சொன்னாங்க, நீங்கள் சதக்கா கொடுத்து கொண்டே இருங்க. ஷேக்கு தெரியும் என்னோட கனவு விளக்கம் என்று. ஆனால் அவர் விளக்கம் சொல்ல சில மாதங்களுக்கு பார்த்தால் அவருடைய கனவு இருந்து விட்டார். இதுதான் என்ன விளக்கம். முதலில் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள், நீங்கள் சதக்கா கொடுத்து என்ன ஆகிவிடும், அந்த கனவையுடைய விளக்கத்தை எல்லாம் செய்துவான், அல்லாஹ் மன்னித்துடுவான். ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க, நீங்கள் தாமதிங்க, எனவே ஒரு கனவை இறந்து விட்டார். பன்மான சகோதரர்களே, பெரியவர்களே, கனவுடைய விளக்கம் என்பது இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். எல்லோருக்கும் கிடைக்காது. குறிப்பிட்ட மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் நம்மளுடைய காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முஅப்பிர் முஹம்மது ரூமி, மிகப்பெரிய முஅப்பிர், கனவுகளுடைய அதிகமான அந்த விளக்கத்தை தரக்கூடியவர். பெரிய பெரிய உலமாக்கள் இன்று கூட அவரிடத்தில் கனவுடைய விளக்கத்தை கேட்கிறாங்க. ஒரு பெண்மணி ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் ஒரு கனவு பார்க்கிறார். அந்த கனவில் மிகப்பெரிய ஒரு ஆலிம் காபத்துல்லாவை நிறுவனமாக தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணிக்கு ஒரே பிரச்சனை, யார் இந்த கனவை ஒரு முறை இல்லை 2 முறை 3 முறை அந்த பெண்மணி செய்கிறார்கள். அந்த கனவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உடனே முஹம்மது ரூமி அவர்களுக்கு ஃபோன் போடுறாங்க, ஷேக் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவர் நிறுவனமாக காபாவை தவாப் செய்கிறார்கள், எனக்கு என்ன தெரியல, இதோடைய விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. முஹம்மது ரூமி சொன்னாங்க, முதல்ல நான் இதனுடைய கனவுடைய விளக்கத்தை சொல்வேன், நீங்கள் அவருடைய பேரை சொல்லணும். அந்த பேர் யாரும் அந்த பெண்மணி சொல்லலை. எனவே முஹம்மது ரூமி சொன்னாங்க, நான் என்ன செய்வேன்னா முதல்ல அந்த கனவுடைய விளக்கத்தை சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஷேக் யாருன்னு நீங்கள் சொல்லணும். அந்த பெண், சரி நீங்கள் சொல்லக்கூடிய டீல் ஓகே சொன்னாங்க. ஷேக் முஹம்மது ரூமி எப்படி ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது எந்த ஒரு பாவம் இல்லாமல் பிறக்குமோ அதே போன்று நாளே அந்த மறுமை நாளில் அந்த ஷேக்கும் எந்த ஒரு பாவம் இல்லாமல் எழுப்பப்படுவார் என்று, எந்த ஒரு பாவம் இல்லாமல் எழுப்பப்படுவார். இப்போ அந்த பெண்மணிகளை கேட்டார், அந்த ஷேக் யார்? சொன்னார்கள், இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பார்வை இல்லாத ஒரு மிகப்பெரிய முஹத்திஸ், கிராண்ட் முஃப்தியாக இருந்தவர் சவுதியுடைய. பார்வை இல்லை, சின்ன வயதிலே பார்வை போய்விட்டது, ஆனால் உள்ளத்தில் தக்குவா இருந்தது. பார்வை இல்லை என்றாலும் அல்லாஹ் பசீரத்தை கொடுத்திருந்தான், மிக தூர நோக்கு பார்வையாக. அல்லாஹ் அக்பர். எனவே அந்த பெண்மணி அந்த பார்த்த கனவை பாருங்கள், எப்படிப்பட்ட கனவு. அவர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை செய்தார், தெரிந்துவிட்டது. பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், முஹம்மது ரூமி இடத்தில், இந்த கனவு நான் இருக்கும் வரை நீங்கள் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. நான் இருக்கும் வரை என்ன செய்யக்கூடாது, இந்த கண்ணுடைய விளக்கத்தை யாரும் சொல்லக்கூடாது. அவர் இறந்ததற்கு பிறகு முஹம்மது ரூமி அவருடைய பயான்ல சொன்னார். மனசர்கள் இப்படி கனவுடைய விளக்கம் என்பது அல்லாஹ் அக்பர், நாம் நினைத்து பார்க்க முடியாது, அப்படி ஒரு கனவுடைய விளக்கு. அதே போன்று சில கனவுகள் ஷைத்தான் புறத்தில் வரும். அதை நாம் என்ன செய்யணும், சில கெட்ட கனவுகள், அந்த கெட்ட கனவு என்ன செய்யக்கூடாது, நாம் மக்கள்கிட்ட பகிரக்கூடாது. உடனே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும், பாவ மன்னிப்பு கேட்கணும். உடனே என்ன செய்யணும், நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணும். எனவே இந்த கெட்ட கனவு வரும்போது கூட என்ன செய்யக்கூடாது, சில மக்கள் சொல்லிடுறாங்க, மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அதே போன்று நல்ல கனவு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. நல்ல ஒரு கனவை பார்க்குறீங்க, நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது கனவு என்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள், முடிந்தார்கள் என்ன செய்யுங்க, அந்த கனவை கூட என்ன செய்யாதீங்க, மக்கள் மத்தியில் சொல்லாதீங்க. ஏனென்றால் மக்கள் என்ன செய்வாங்க, எல்லா பக்கமும் குல்லு ஹாசித், எல்லா மக்களுடைய உள்ளத்திலே பொறாமை என்கிற அந்த குணம் இருக்குது. எல்லாரும் என்ன செய்வாங்க, மக்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இனமான சகோதரர்களே, இப்படி கனவுடைய விளக்கம் என்பது வஹபி, ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில மக்களுக்கு வஹபி சலாயத். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கும் இதையெல்லாம் கேட்கிற இதெல்லாம் சொல்கிறோமோ அதை விட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.